வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி காலமானார். பாலச்சந்தர் இயக்கத்தில் பல்வேறு மொழிகளில் திரைப்படங்கள் மட்டுமின்றி மேடை நாடகங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். 2022ஆம் ஆண்டு சௌகார் ஜானகிக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. 1952 தமிழில் ஒரு படத்தின் வாயிலாக அறிமுகமானார். தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்களில் பணியாற்றியதற்காக புகழ் பெற்றவர். 7 தலைமுறைகளுக்கும் மேலான தமது கலை பயணத்தில் சௌகார் ஜானகி ஏறத்தாழ 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றுள்ளார். மேலும் இவர் 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களிலும் நடித்திருப்பதோடு தமது தொடக்க காலத்தில் வானொலி கலைஞராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவரின் கலை சேவையை பாராட்டி இவருக்கு 2 நந்தி விருதுகள், கலைமாமணி விருது மற்றும் இந்தியாவின் 4வது உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். யுவராஜ், உடல்நலக் குறைவு, வயது முதிர்வு காரணமாக பழம்பெரும் நடிகை சௌகார் ஜானகி இயற்கை எய்தியிருக்கிறார். மருத்துவமனையில் அவரின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அவரின் இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கு? தற்போதைய தகவல் என்ன? வணக்கம். இந்திய சினிமாவில் பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்து வந்த நடிகை சௌகார் ஜானகி உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவருடைய குடும்பத்தினரிருந்து தகவலானது வெளியாகியிருந்தது. தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி 94 வயதாகின்றது. நடிகை சௌகார் ஜானகி வயது மூப்பு மற்றும் மோசமான உடல்நிலை காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக நேற்று அந்த அண்மையில் தகவலும் வெளியாகியிருந்தது. அந்த வகையில் வயது மூப்பு காரணமாக பல்வேறு சிகிச்சைகளை பெற்று வந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி இன்று மதியம் 2 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினரிலிருந்து தகவலானது வெளியாகி இருக்கின்றது. கண்டிப்பு, கம்பீரம், பாசம், சோகம், நகைச்சுவை என பல்வேறு உணர்வுகளை தனது நடிப்பின் மூலமாக இயல்பாக வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய நடிகைகளில் சௌகார் ஜானகிக்கு ஒரு தனி இடம் உண்டு. தமிழ் ரசிகர்களிடையே 90, 70, 80 காலகட்டங்களில் ஒரு தனி ரசிகர் பட்டாளமே நடிகை சௌகார் ஜானகிக்கு உண்டு. அந்த வகையில் உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி இன்று வயது மூப்பு காரணமாக மதியம் 2 மணி அளவில் உயிரிழந்துள்ளதாக அவருடைய குடும்பத்தினர் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1931ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் தேதி ராஜமுந்திரியில் பிறந்திருக்கக்கூடிய நடிகை சௌகார் ஜானகி சிறு வயதிலேயே கலைத்துறையின் மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக 15 வயதில் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காகவும் பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக திரைத்துறையில் வாய்ப்பு தேடி இருந்ததாகவும் அண்மையில் இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1950ஆம் ஆண்டு NT ராமாராவ் நடித்திருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படமான சவுகார் என்கின்ற திரைப்படம் மூலமாக கதாநாயகியாக இந்த இந்திய திரையுலகில் அறிமுகமாகியிருந்தால் அந்த திரைப்படத்தின் அறிமுகமான காரணத்தினாலேயே அவருக்கு சௌகார் ஜானகி என்கின்ற அந்த ஒரு பெயரும் அடையாளமாக மாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. திரையுலகில் கதாநாயகியாக மட்டுமே தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளாமல் 2வது நாயகி, தங்கை, மனைவி, தாய், வில்லி, குணச்சித்திரம் என தன்னை தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து கதாபாத்திரங்களிலும் தன்னுடைய ஆகச்சிறந்த நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தி பல்வேறு தகவல்களை சொன்னீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க.